ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு நல்லா கண்ணுக்கு தெரியுது. நான் நல்லா ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். என் தலையில நல்லா மொளகா அரைக்கிறான் அப்படிங்கிறது மாத்திரம் நல்லா தெரியுது. நான் யாரை சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நேத்தே பார்த்தீங்களா? சொந்தக்காரன், பந்தக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு, என் குடும்பத்தை விட்டுட்டு, என் பிள்ளை குட்டியை விட்டுட்டு, என் பேரனை விட்டுட்டு, இவளுக்காகவே நான் இவ கூட இருந்து, இவளுக்கு எல்லா நல்லது கெட்டதும் செஞ்சுக்கிட்டு இவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ இவ இப்ப என் குடும்பத்திலேயாவது இழப்புகள். என் தாய் இழந்து, என் மருமகளை இழந்து, நான் ஒரு இப்ப தனிமரமா நான் நின்றுகிட்டு இருக்கேன். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவ கமுக்குன்னு காரியம் சாதிக்கிறா. இவளுடைய சொந்தங்கள், பந்தங்கள் எதையுமே இவ விடல. இன்க்ளூடிவ் இவ புருஷன் வழியிலையும். இவ புருஷனுடைய அம்மா, அத்தை. அந்த அத்தையை கூட இப்போ வரைக்கும் டச்சில் வச்சிருக்கா. கேட்டா நாங்க பிரிஞ்சிட்டோம், நாங்க பிரிஞ்சு 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றவ அந்த அம்மா கிட்ட பேசி இப்போ கூட அவ கூட டச்சில் இருக்கா. அப்படின்னா அப்ப இவ காரியக்காரியா, நம்ம காரியக்காரங்களா? இவ எல்லா விஷயத்துலையும், ஏன்னா இவ பல விஷயங்களை என்கிட்ட மறைக்கிறா. ஏன்னா நான் எந்நேரமும் அங்கேயே இருந்துக்கிட்டு இவளை கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. இவ என்ன பண்ணுறா, நான் 6 மணிக்கு இங்கே லைவ் போட வந்துடுவேன், திருப்பி போகிறதுக்கு ஒரு 7:30 8 மணி ஆகும். திருப்பி ஏதாவது இந்த காய்கறி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னா வெளியில் போவேன், வர்றதுக்கு 1 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். ஆக இவ கேப்பில் கிடா வெட்டுறா. இது மாத்திரம் எனக்கு கண் கூட தெரியுது. நேற்று அதோடைய ஒரே ஒரு சின்ன அதாவது உருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி நேற்று நடந்த ஒரு சிம்பிள் மேட்ரு. அவன் மாமியாக்காரி கூட பேசுறது இப்போ வரைக்கும் என்கிட்ட அவன் அந்த ஆடியோவை போட்டு காட்டலை. இப்போ நேற்று நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட போட்டு காட்டுறேன்னு சொன்னால, கேட்டா என்ன தெரியுமா சொல்கிறா? அழிச்சிட்டேன்ட்டா. கேட்டா, நான் மஞ்சுக்கு பிள்ளைகிட்ட பேசினேன், அந்த ஆடியோவை வச்சுக்கிறாதீங்க அக்கா, அதை நீங்கள் அழிச்சிருங்கக்கா. ஏன்னா அது அண்ணே தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்துட்டாருன்னா அவர் மனசு புண்படும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சான். யாரு? மஞ்சு பிள்ளை. அதனால நான் கேட்குறேன், லைவை முடிச்சதுக்கப்புறம் அதை என்னதான் அதில் பேசியிருக்கு, கொஞ்சம் போட்டு காட்டு அப்படிங்கிறேன். நான் அதை டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. அப்போ இவ பொழப்பாளா, நம்ம பொழப்போமா? நான் மாத்திரம் இவ சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு, இவ என் பொண்டாட்டி அவுத்து காட்டினவ, என் பொண்டாட்டிக்கு பல ஆண்களுடைய தொடர்பு இருக்குது, அதனால நீ அவளுக்கு எதுவும் செய்யாத, அவளை பார்க்காத அப்படின்னு சொல்லி மந்திரம் ஓதி 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 என் குடும்பத்தையும் என் பொண்டாட்டிகிட்ட இருந்து என்னையும் பிரிச்சுட்டேன். போய் தொலையட்டும், சரி நீ சொல்கிறதே ஒரு வகையில் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நானும் டவுட்டில் அவங்கள சந்தேகப்பட்டுக்கிட்டே இப்போ வரைக்கும் நானும் இவ கூட தான் இருக்கேன். இது போக பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ இப்போ தானே உன் பேரனுக்காக நீ போய் 10,500 பணத்தை கொடுத்து 1 கிராம் மோதிரம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன. அப்படி இருந்தும் அவங்க உன் பேச்சை கேட்காம அதை ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கி தின்ட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ இப்போ நான் என் மனசில் உள்ளதை சொல்லிடுறேன். நான் எப்படி இந்த அவன் பிறந்த நாளைக்கு பக்ரீத்துக்கு நான் ஒன்றும் செய்யலை. அப்படிங்கும்போது ஒரு பிறந்த நாளைக்கு, ஏன்னா பக்ரீத்துக்கு என் குடும்பத்துக்கு துணிமணி எடுத்து கொடுப்பேன், ஒரு 2,000 ரூபா 4,000 ரூபா வரைக்கும் செலவாகும். இது போக சாப்பாடு அது ஒரு 2 ரூபா 3 ரூபா, ஒரு 10 ரூபா வரைக்குமாவது என் குடும்பத்துக்கு பக்ரீத்துக்காக செலவு பண்ணுவேன். இந்த வட்டம் அந்த செலவை நான் பண்ணலை. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நாளில் என் பேரனுடைய பிறந்த நாள் வந்ததுனால அதுக்கு செஞ்சுக்கிருவோம். ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1/2 பவுனில் ஒரு செயினையோ இல்லை ஒரு மோதிரத்தையோ ஒரு பிரேஸ்லெட். இப்போ சுமி வாங்கி போட்டுச்சுல, அது என்ன வந்துருச்சு? ஏன் அவர் சுமினால் வாங்கி போட முடிஞ்சது என்னால் முடியாத? சுமி வருமானத்தை விட நான் கூட தான் சம்பாதிக்கிறேன். சுமியே 2 கிராமு சம்திங்கில் போட்டு ஒரு 70,000 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த சம்திங்க்கு ஒரு பொருளை வாங்கி போட்டுருச்சுல. அப்படிங்கும்போது அவ்வளவு இல்லை, 37 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், 37,000 ரூபா. அந்த பணம் என்கிட்ட இல்லையா? ஏன் அந்த அவளுக்கு பேஸ் கமல் இன்னும் யார் யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க, மெர்சிமா ஹெல்ப் பண்ணுது, எல்லாம் பண்ணுறாங்கல்ல. அதே ஹெல்ப்பு எனக்கு பண்ண மாட்டாங்களா? என் மூலியமாக தானே சுமிக்கு எல்லாரும் பழக்கம். அப்போ அந்த ஹெல்ப்பை பண்ணாலும் அதே வேணாமே. ஏன் மெர்சிமா தான் செய்யணும், இல்லை வேறு யார் சங்கரநாராயணன் தான் செய்யணும், இல்லை சிங்கப்பூர் முருகேசன் தான் செய்யணும், இல்லை வேறு பலோட அவன் பேர் என்ன பரலோகம் தான் செய்யணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஏன் வருமானம்னு ஒன்று இருக்குல்ல, எனக்குன்னு சொல்லி என்ன வருஷம் ஃபுல்லாக நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு தொகையை ஒதுக்கி, இந்தாப்பா இவ்வளவு நாள் நீ எனக்காக நீ தினம் சம்பாரித்து கொடுக்குற, மாதம் மாதம் வர யூடியூப் வருமானத்தை கொடுக்குற, எனக்காக இப்போ தான் சமீபத்தில் கூட ஒரு 5.5 பவுனில் கருகுமணி வாங்கி போட்ட, இது போக ஏற்கனவே 7 பவுன் செயின் வாங்கி கொடுத்துருக்க. ஆக எனக்காகவே நீ எம்புட்டோ செலவு பண்ணிட்ட. இந்த ஒரு தடவை உன் பேரனுக்கு வருஷத்தில் ஒரு நாள் தானே பர்த்டே வருது, இந்தா என் சார்பாகவும் உன் சார்பாகவும் போட்டு, இல்லை என் சார்பாக கூட வேணாம், உன் காசு இனி எனக்கு சம்பாரித்து கொடுக்கறது பூரா உன் காசு தான், இந்தா எவ்வளோ வரும், ஒரு 30 ரூபா வருமா, இந்தா நான் தர்றேன், போட்டு அவனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்றா அப்படின்னு சொல்லியிருந்தா நீ ஒரு நல்ல பொம்பளை. ஆனால் அதுலேயும் தீய வச்சு விட்டு நீ சாப்பாடு செஞ்சு கொடுத்து என்ன பிரயோஜனம்? உன் மையன் உன்னைய கூப்பிட்டாங்களா, உன்னைய மதிச்சாங்களா,
உன்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டானா, இல்லை வந்து உன்னை வந்து கேக்கு வெட்ட கூப்பிட்டானா, இல்லை ஏதாவது அந்த போட்டா மேட்டரை கூட அவள் தான் எனக்கு எடுத்து விட்டான். போட்டா வந்து உன்னைய தான் கல்யாணம் இதுக்கு தான் கூப்பிடலை, பர்த்டேக்கு ஒரு போட்டாவாவது எடுத்து உனக்கு அனுப்பியிருக்கலாம்ல, அதையும் ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி இவ தான் எனக்கு எடுத்து கொடுத்ததே அந்த மேட்ரை. அப்போ இவ தான் உட்காந்து எனக்கு தூபம் போட்டாங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, என்னடா மாமா திடீர்னு வந்து சூர்யாவை இப்படி கவுத்துறாரு, சூர்யா கூட தானே இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. எங்கே இருந்தாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் பேசுவேன். ஒரே மாதிரி வந்து கண்ணை கட்டி விட்டு காட்டில் விட்டா மாதிரி, கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நான் ஒரே பக்கம் போக மாட்டேன். எனக்குன்னு சில நேரங்கள் என் அறிவும் செயல்படும், எனக்கும் புத்தி இருக்கு. எப்பயுமே முட்டாத்தனமாகவே இருக்க மாட்டேன். நேற்று அவங்க மாமியாருடைய அந்த ஆடியோ விஷயத்துலேருந்து தான் நான் வந்து கொஞ்சம் முழிச்சுக்கிட்டேன், உஷாராயிட்டேன். அதான் உண்மை. ஏன்னா இவங்க மாத்திரம் எப்படா குடும்பத்தோட ஒன்றா இருக்காங்க, எந்த சொந்த பந்தம் அன்னைய எவ்வளோ குடிகாரனாக இருந்தாலும் அவங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்க எப்பப்போ காசு கேட்டாலும் போட்டு விட்றான். அம்மா கூட சண்டை போட்டாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, இந்த பிடாரி கோயில் திருவிழானா கூட்டு போயிடுறான். அங்கே போன இடத்துல அந்த அம்மாவுக்கு என்ன வேணுமோ செய்கிறா. திருப்பி அந்த அம்மாட்டிருந்து பொருள் வாங்கிட்டு வர்றது, மோதிரம் வாங்குறோம், திருப்பி இந்த அம்மாவுக்கு காசு அங்கேருந்து போட்டு விடுறது, எல்லாமே இவங்க குடும்பமாக இருக்காங்க. அது போக பாலவிநாயகமும் போய் தாராபுரத்தில் போய் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், வாரத்துக்கு ஒருக்கா போய் பார்க்குறேன். அவன் காசு கொடுக்குறானோ கொடுக்கலையோ அதை பற்றிலாம் இவளுக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஒருத்தன் வந்து பணம் பெத்த பிள்ளை, இவனுக்கும் பிள்ளை, அவளுக்கும் பிள்ளை தானே. அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? சரி, என் பிள்ளைக்காக இவ கேட்கலாம்ல ஒரு கேள்வி, ஏண்டா இவ்வளவு நாள் நான் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு நாளாவது அவங்களுக்கு வந்து டெய்லி நீ தானடா சம்பாதிக்கிற, ஒரு நாளைக்கு உனக்கு எப்படி, அவன் வயசுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்க மாட்டானா? திருப்பூரில் என்ன 1000 ரூபாய்க்கு கீழே வேலை இருக்குது? ஒரு நாள் வருமானம் வாரத்தில் ஒரு நாள் 7 நாளைக்கு ஒரு தடவை போகிறேன். அப்போ ஒரு ஒரு 1000 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ ஏதாவது தீம்பண்டம் வாங்கிட்டு போகலாம், இல்லையா ஒரு ஆட்டோ ஃபீஸ் கொடுக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கலாம், பிள்ளை பெத்த தகப்பேன்னு சொல்லி செய்யலாம்ல. ஆனால் அவனை ஒரு பைசா செலவு பண்ண விடுறதில்ல. ஏன்னா அந்த செலவு பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, இழிச்சா பைய. அதனால் என் தலையில் மிளகா அரைக்கணும்ல. இவங்க என்ன பண்ணுறது, இவகிட்ட இருக்கிற காசு கணக்கு வழக்க நான் எதுவுமே கேட்கக்கூடாதாங்க. இந்த இடத்துல நான் முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இவன் வருமானத்தில் இந்த எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், குரான் மேலே ஆணையாக சொல்கிறேன், நான் சொல்கிறது சத்தியப்படி உண்மை, நல்லா கேட்டுக்கோங்க. இவளுக்கு வர்ற வருமானம் எவ்வளவு வருது, எத்தனை டாலர் வருது, எம்புட்டு காசுங்கிறத கூட நான் கேட்க மாட்டேன், எவ்வளோ வந்திருக்குங்கிறத கூட பார்க்க மாட்டேன். ஆனால் இவ செலவு பண்ணுறா பார்த்தீங்களா, அதில் ஒரு துளி கூட யாருக்கு நீ கொடுக்குற? நீ குறிச்சிக்கு கொடுக்குறியா, இல்லை வந்து மஞ்சுக்கு கொடுக்குறியா, இல்லை சேமித்து வைக்கிறியா, இல்லை உன் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறியா, இல்லை உன் புருஷனுக்கு கொடுக்குறியா, உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறியா? ஒரு வார்த்தை நான் கேட்டது கிடையாது. போன வாரம் தான் பார்த்தா பக்ரீத்துக்கு வரைக்கும் இவ பிறந்த நாளைக்காக யார் யாரோ எங்கேருந்தோ பணம் போட்டாங்க, 5000 10,000 அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காசு இருக்குன்னு சொன்னான். நேற்று பார்த்தா பிச்சை எடுக்கிறான், பணமே இல்லை, என்கிட்ட வெறும் 1000 ரூபா தான் இருக்குது, என்கிட்ட தான் 500 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறா. எனக்கு தூக்கி வாரி போடுது. சரி, ஒருவேளை வீடியோக்காக தான் அப்படி சொல்கிறா போல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி என்னமோ குற்றாலம் போக முடியப்பா, ஏதோ பணம் இருக்குண்டியே, எங்கப்பா போகுமாப்பா நாளைக்கு கிளம்புவோங்கிறேன், என்கிட்ட எங்கே ரூபா இருக்குது, என்கிட்ட 500 ரூபாயோ 1000 ரூபாயோ தான் இருக்குது அப்படின்ட்டா. அப்போ இந்த மாதம் இன்னும் தேதி எத்தனை ஆகுது? இன்னும் 10 11 தான் ஆகுது. இதுக்குள்ள அம்புடு காசையும் நீ காலி பண்ணனா இதை நீ எப்படி தான் நீ செலவு பண்ணுற? அதோட மர்மம் என்ன? நான் சரக்கு வாங்குறதும் என் காசில் தான் நான் வாங்குறேன், கறிமீன் வாங்குறதும் நான் இப்போ இந்த எங்கள் அம்மா வீட்டில் வீடியோ போடுறேன்னா போய் ஏதாவது மார்க்கெட் ஜாமான் வாங்கிட்டு போகிறதும் நான் தான். ஆக வீட்டு செலவு நான் தான் பார்க்குறேன். நீ அதிகபட்சமாக அந்த வீட்டுக்குன்னு செலவு பண்ணுறது கரண்ட்டு பில்லு, அதுவுமே 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான். மற்றபடி எங்கேயாவது கோர்ட்டு கேஸு வாய்தாக்குன்னு போனால் பெட்ரோலு போகும்போது இவ போடுவா, வரும்போது நான் போட்டுருவேன், அதை ஷேர் பண்ணிக்கிடுவோம். இந்த வகையில் இவ்வளவு தான் செலவு. ஆனால் இவ காசெல்லாம் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, மர்மமாகவே இருக்குது. ஆனால் என் காசுக்கு மாத்திரம் இம்மி கணக்கு அப்படி கேட்குறேன். இப்போ பக்ரீத்துக்கு ஒன்றுமே இல்லை, ஒருத்தவங்க ரூபா தரேன்டாங்க, தரலை, என் தங்கச்சி மாத்திரம் தான் கொடுத்துச்சு. அதோட நான் என்ன பண்ணேன், என் குடும்பத்துக்கு போய் பிரியாணி, உனக்கு பிரியாணி, வேறு ஒரு செலவுமே எனக்கு இல்லை. ட்ரெஸ்ஸு கூட சிம்பிளாக ஒரு 2 சட்டை எடுத்தேன், அவ்வளோதான், உங்களுக்கே தெரியும். இவ்வளவு தான் நான் பண்ணேன். இது அதிகபட்சம் எவ்வளோ வந்திருக்க போகுது? என் மயன் கேட்டான், கையில் ஒரு 500 ரூபா வச்சு கொடுத்தேன் அச்சுவுக்கு, இவ்வளவு தான், வேறு ஒரு செலவுமே நான் பண்ணலை. இப்போ இதில் எவ்வளோ வந்திருக்கும்? 10,000 ரூபா வந்திருக்குமா? ஆனால் இவ பிறந்த நாளைக்கு போய் 7,000 ரூபாய்க்கு தயிர் சாதம், புளியோதரை, லெமன் சாதம், அல்வா எல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ணேன். வருஷத்தில் ஒரு நாள் வர்ற என் பண்டிகை பக்ரீத்துக்கு நான் தான் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிட்டா தான் என்ன? அதுக்கு 1000 கணக்கு கேட்குறேன். எதுக்கு நீ எப்படி 10,000 ரூபா செலவு பண்ண, எனக்கு கணக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி உட்காந்து என் செல்ஃபோனை எடுத்து நைட்டு பூரா உட்காந்து நோண்டுறாங்க. லாஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எவ்வளோ போயிருக்கு, யார் யாருக்கு போட்டிருக்கான், இவன் மாத்திரம் செலவு பண்ணியிருக்கானா, இவன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் கொடுத்துருக்கானா, இவன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் கொடுத்துருக்கானான்னு சொல்லி ஒன்று ஒன்றா நோண்டி அதை பூரா கணக்கு எடுக்கிறேன்.
ஆக சம்பாரிச்சு கொடுக்கறது நான். அந்த காசில் ஒரு 10% கூட செலவு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா நான் எதுக்கு இந்த வீட்டில் ஒரு ஆம்பளையா வாழணும்? சரி, இதையே விடுங்க, இவ்வளோ பிரச்சனை போகுது, இவளுடைய ராஜ்யமாகவே இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. கழுதைக்கு வாக்கப்பட்டுட்டேன், கணக்குதுன்னா முடியாது, போய் தொலையுது, என் வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி போகிறேன். ஆனால் இதையும் தாண்டி இவ அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அதாவது இதுதான் முக்கியமான பாயிண்ட், நல்லா கேட்டுக்கங்க. என் சம்பந்தக்காரமா விஷயம், இதை நான் பேசியே ஆகணும். நேற்று ரொம்ப பேர் குறிப்பிட்டு என்னுடைய கமெண்டில் போட்டது, சம்பந்தக்காரமாவை கேடி, நீங்கள் ஒரு கேடின்னு சொல்கிறா, அவங்கள வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறா, இதை என்னான்னு கொஞ்சம் சொல்லி பாருங்கண்ணா, உங்கள் பிரச்சனையை உங்களோட வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள போய் எதுக்குன்னா இவன் நோன்றா, இவன் ஏன் சீன்றா, எல்லாரையுமே இவன் ஏன் வந்துக்கிட்டு வாயை கொடுத்துட்றா, அப்புறம் எதுக்கு சூத்த புண்ணாக்குறா. இப்படி தான் சாதனா விஷயத்தில் போய் வாண்டடாக போய் வண்டியில் ஏறினான், நானும் ரவுடி ரவுடின்னு. அங்கே போய் என்ன ஆகிட்டு வந்தா, காலில் விழுந்துட்டு கதறி அழுதுட்டு வந்தா. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ இவங்களும் வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்லுங்க, என் சம்மந்தக்காரமாவை வந்து நான் வந்து கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா என் மகன் விஷயத்தில் நல்லா பாருங்க, அவங்கெல்லாம் கடவுள் மாதிரி எனக்கு. ஏன்னா என் மகன் விஷயத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க, என் சொந்த பந்தம் எனக்கும் இருக்குது, என் அம்மா வகையிலையும் அப்பா வகையிலையும் எனக்கும் இருக்குது. அதே மாதிரி சுமிக்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்கள் பெரிய பட்டாளம். அவங்க பேரை சொன்னால் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸானவங்க, மதுரையிலேயே வந்து புகழ்பெற்ற ஒரு ஃபேமிலி. அவங்க அந்த குடும்பத்திலேருந்து ஒரு வந்தவ தான் சுமி. அப்படி இருக்கும்போது அவங்கள அந்த குடும்பத்துல இருந்தும் என் மையன் வந்து உள்ளே போனப்போ, பாண்டிச்சேரி கேஸில் போனப்போ யாருமே வரலை மனு பார்க்குறதுக்கோ, இல்லை அவனுக்கு வந்து என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கிறதுக்கோ, இன்க்ளூடிவ் சுமியோட அப்பா முதற்கொண்டு, என் மாமனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முதற்கொண்டு வரலை. என் மகனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்கல. அப்போ அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்துலேயும் யாரும் வந்து பார்க்கல, ஒரு மனு பார்க்கறதுக்கும் வரல, என்னான்னு கூட விசாரிக்கலை. என் குடும்பத்துலேயும் யாருமே ஃபோன் பண்ணி என் ரத்த சொந்தத்திலையும் யாரும் விசாரிக்கலை. ஆனால் அந்த இடத்துல வந்து நின்றது என் சம்பந்தக்காரம்மா, என் தங்கச்சியும் என் மச்சான். அப்படிங்கும்போது அவங்களுக்கு, அவங்க எனக்கு அல்லாவுக்கு நிகர். அவங்க அவங்க தான் வந்து அந்த நேரத்தில் ஒரு ஷூரிட்டி சைன், அதாவது ரத்த சொந்தம் வேணும் அப்படிங்கிறப்ப நாங்கள் வர்றோம். அவனுக்கு அவன் மேலே என்ன கேஸு ஏது கேஸு அதை கூட அவங்க வந்து கேட்கல. அவன் எதனால் போனான், நம்ம பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் அச்சு நல்லவன், நாங்கள் வர்றோம் தா அப்படின்னு சொல்லி என்னுடைய தங்கச்சியும். அதே மாதிரி என் மச்சான், அவர் என்னை மச்சான் தான் கூப்பிடுவார், நானும் அவரை மச்சான் தான் கூப்பிடுவேன். மாப்பிள்ளை மச்சனெல்லாம் கூப்பிட்டுக்கிற மாட்டான். மச்சான் நான் வர்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டு, அவங்களுடைய இன்னொன்று 2-3 இதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு ஷூரிட்டி நிற்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பணத்தை கொடுத்தா வேற இந்த மாதிரி ஷூரிட்டி கிடைக்கும், ஆனால் ரத்த சொந்த ஷூரிட்டிங்கிறது கிடைக்காது, சொத்து ஷூரிட்டி அப்படிலாம் கேட்பாங்க கோர்ட்டில். அப்படிங்கும்போது அவருடைய ஆதார் கார்டு, அந்த அம்மாவுடைய ஆதார் கார்டு, சில டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எத்தனை மணிக்கு முத நாளே போய் அவங்க எங்கள் கூடவே, அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ரூம் கூட போட்டு தரல, அவங்க எங்கள் கூடவே ரூமில் தங்கி, ஒரே ரூமில் 4 பேர், நான் சுமி என் மச்சான் என் தங்கச்சி 4 பேருமே ஒரே ரூமில் இருந்து நாங்கள் எல்லாம் அங்கேயே வந்து நைட்டு தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு காரில் போய் கோர்ட்டில் காலையில் எத்தனை மணிக்கு 10 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லிட்டாரு வக்கீல். 10 மணிக்கு போனோம். எத்தனை மணிக்கு, 1 மணியோ 2 மணியோ, அது வரைக்கும் சும்மா ஒரு டீயை குடிச்சிட்டு சமோசா வாங்கி, சம்சா அதை வாங்கி தின்னுட்டு வடையை சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயா வெளியே போயிட்டா திடீர்னு கூப்பிடுவாங்களோ, ஏன்னா கோர்ட்டில் வந்து எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, அதுக்கு பயந்துக்கிட்டே உட்காந்தே இருந்து வெறும் டீ காப்பி வடையா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து அவனுக்கு போய் ஆமாங்க எங்கள் பிள்ளை தாங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்தை போட்டு ஜாமீன் தர்றா நின்று என் பையனை வெளியெடுத்து வந்ததுக்கு அவங்க முக்கியமான காரணம். இல்லைன்னா அந்த நேரம் வந்திருக்க முடியாது என் பையன். அதை விட என்னுடைய வக்கீல், அவர் என்னுடைய லாயர், ஹைகோர்ட் லாயர், அவர் அதை விட முக்கியமான காரணம். அவருக்கெல்லாம் உண்மையிலே நான் அவருக்கு என்றைக்குமே காலில் நான் பணிஞ்சே கிடக்கணும். என் தங்கச்சி மெர்சிமா, அவங்களுக்கும் நான் வந்து எப்பயுமே காலத்துக்கும் அவங்க காலை கழுவி நான் குடிக்கணும். அந்த அளவுக்கு அவங்க எல்லா பேருமே எனக்காக உதவி செஞ்சு என் மகை வாழ்க்கையை காப்பாற்றி இன்னமும் இருக்குது. அரைக்கிணறு தான் தாண்டி இருக்கேன், இன்னும் அரைக்கிணறு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சம்பந்தக்காரமாவை நாக்கு மேலே பல்லு போட்டு நீங்கள் வந்து கோரிப்பாளையத்தில் வந்து நான் வந்து அதை பிடுங்கிடுவேன் இதை பிடுங்கிடுவேன்னு சொல்லி இவ பேசுகிறாளே, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இப்படி நீ ஒவ்வொரு ஆள்கிட்டையா வம்புழுப்ப, ஒவ்வொருத்தவங்களையா என் சொந்த பந்தத்தை பேசியிருந்தா கூட விட்டுருப்பேன். என் சம்பந்தக்காரம்மா இப்போ அவங்களுடைய மருமக, அதாவது எங்களுக்கு மருமக, அவங்க எங்கள் கூட இல்லை, இறந்து இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 3வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் என் பேரனை பார்த்துக்கிட்டு நான் அவன் எங்கேயாவது வெளியே இந்த அவன் ஸ்டுடியோக்காரங்கிறதுனால ஈவெண்ட்டுக்கு போவான்,
அப்படிங்கும்போது என் பொண்டாட்டி பார்க்கலனாலும் என் பிள்ளைய அவங்க பேரனை தான் பிள்ளைக்கு பிள்ளையோட மையங்கிறதுனால இன்னமும் பத்திரமா பாதுகாத்து அவனை ஈ கடிக்க விடாம எறும்பு கடிக்க விடாம பத்திரப்படுத்தி பாதுகாத்து அவனுக்கு பதில் சொல்லணும்ல. என் மையன் எங்கேயும் விட்டுட்டு போக முடியுமா? என் பேரனை அவ்வளவு தூரம் கண்ணும் கருத்தமாக பாதுகாத்து அவனை வளர்த்து ஆளாக்கி, சரி நம்ம பிள்ளை தான் இல்லை அவனையாவது வளர்ப்போம் பிள்ளைக்கு பிள்ளையா நினச்சி அந்த பொண்ணோட முகத்தை அந்த என் பேரை முகமா அவங்களுடைய உருவமா மறு உருவமா பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள போய் பார்த்து அவங்கள கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அவங்கள கேடிங்கிறது, அவங்கள நக்கல் நையாண்டி பண்ணுறது, இதெல்லாம் உனக்கு தேவையா? என் குடும்பத்தில் அவங்க 1000 பேர் அவங்க கூப்பிடலாம், கேக்கு வெட்டுறதுக்கு கூப்பிடலாம். இல்லையா சுமியை சொல்றிய, அவள் 1000 பேர்கிட்ட அவுத்து காட்டினவ, சுகைல் அவன் இவன்லாம் பேசினவ, அவனை வந்து அப்படி உள்ள ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வச்சு உங்கள் வீட்டு சம்பந்தக்காரமாக வச்சு வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு சிரிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்னு சொல்லி நீ கேட்குறியே. அதை கேட்கறதுக்கு உண்டான அருகதையும் தகுதியும் உனக்கு இருக்கா? அதை கேட்கறது யார்? அவங்க வீடு, அவங்களுக்கு வந்து அவங்க யார் சம்பந்தக்காரம்மா, என் மனைவிங்கிற உரிமையில் அவங்கள கூப்பிடுறாங்க, கேக்கு வெட்டுறாங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுறாங்க. அதே மாதிரி என் மனைவி போய் அவங்களுடைய பிள்ளைக்கு போய் 20,000 ரூபாய் இல்லை 30,000 ரூபா இல்லை 50,000 ரூபா கூட செய்யட்டும். ஏன்னா அவங்க அந்த பிள்ளை வந்து ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளை எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது ஒரு தகப்ப இல்லாத ஸ்தானத்தில் எங்கள் இஸ்லாத்தில் எத்தனையோ, எங்கள் இஸ்லாத்தில் மட்டும் இல்லை எத்தனையோ இந்துக்க இதுகள்லையும் கிறிஸ்தவர்கள்லையும் தகப்ப இல்லாத பிள்ளைக்கு தாயை மாத்திரமே வளர்க்குற பிள்ளைகளுக்கு வசூல் செஞ்சு இப்போ எங்கள் ஜமாத்துலாம் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி அப்படி கூட அவங்க போகலையே. அவங்க வந்து தகப்ப இல்லாத பிள்ளைங்கிறதுக்காக பல பேர், இந்த பேரிஸ் கமல், இந்த மெரிசிமா, இன்னும் சில சகோதரிகள் உதவி செஞ்சு, சரிங்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஒரு சின்ன ஒரு தோடை வாங்கி கொடுங்க, ஒரு நகையை வாங்கி கொடுங்க, முடியலையா இந்தாங்க பணத்தை வச்சு தர்றோம் கொடுங்க, அந்த பிள்ளை ஏழைபால பிள்ளை சாப்பிட்டு போட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்கும் செய்யலையே. என் குடும்பத்தில் ஒரு மெம்பர், என் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர், அவங்களுக்கு தானே செஞ்சா. அவள் போய் இதில் எந்த தப்பும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சில நேரம் என் மாப்பிள்ளைங்க கேட்பாங்க, இதே தானடா நீ போன வாரம் உட்காந்துக்கிட்டு எதுக்காக 20,000 ரூபாய் நீ பேரிஸ் கமெண்ட்டை வாங்கி அந்த குடும்பத்துக்கு செஞ்சேன்னு சொன்னேன், இன்னைக்கு ஏன்டா அப்படியே மாற்றி பேசுகிற அப்படிம்பாங்க. எனக்கு சில நேரங்கள் புத்தி வேலை செய்யும், சில நேரங்களில் தான் நான் புத்தியை கடன் கொடுத்துருவேன். நான் வந்து அந்த செய்வன கோளாறுக்குள்ளேயே இருந்தேன்னா எனக்கு வேலை செய்யாது. இதே நான் தெளிவாயிட்டேன்னா எனக்கு வேலை செய்யும். அதனால் இப்போ நான் தெளிவில் இருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான் தெளிவாயிருவேன். அங்கே போனால் தான் வந்து செய்வன கோளாறுக்குள்ளே சிக்கிடுவேன் பில்லி சூனியத்தில். அதனால் அந்த நேரம் வேலை செய்யாது. சில நேரங்கள் நானே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு யோசிப்பேன், நம்ம செஞ்சதை சரியா தப்பா, சுமி 20,000 ரூபா கொடுத்தது கரெக்டாக தப்பான்னு யோசிப்பேன். என் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுவேன். இப்போ சில பேர் சொன்ன புத்திமதியில் நான் பேசுகிறேன், அது கரெக்டு தான். இல்லாத பிள்ளைகளுக்கு செஞ்சாங்க, அது உனக்கே வலிக்குது. அவங்க என் பேரனுக்கு வந்து ஒரு கேக்கு இல்லை 2 கேக்கில், நீ மாத்திரம் அங்கே வாடி வாடி உனையத்தான் வர்றேன், கவட்டை சொட்டை புழுவெட்டு இங்கே வா, உனக்கு தான் நான் கேட்குறேன். ஒரு பிறந்த நாளைக்கு ஒரே ஒரு பிறந்த நாள், அது வேணா உனக்குன்னா நீ என்ன எங்கா யூத்தா இல்லை 2K கிட்ஸா? உனக்கு எதுக்கு 8 கேக்கு? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? ஒரு பிறந்த நாளைக்கு 8 கேக்கை வச்சு வரிசையா ஃபூ 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 ஊதி 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 வெட்டினில. அப்போ என் பேர் என்ன அதில் இருந்து குறைஞ்சவனா? ஏன் முத நாள் ஒரு நாள் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு மறுநாள் ஒரு நாள் கொண்டாடுனா உனக்கு என்ன? நாங்கள் 3 கேக்கு இல்லை 30 கேக்கு கூட நான் வெட்டுவேன், உனக்கே வலிக்குது? ஒரு கேக்கோட பத்தாதான்? எதுக்காக வந்து எங்களை வெறுப்பேற்றுறதுக்காக இவங்க அந்த பிள்ளையவும் கூட்டிட்டு வந்து இவளும் உட்காந்துக்கிட்டு சம்பந்தக்காரமா எல்லா பேரும் சேர்ந்து கக்கரி போட்டு கக்க கக்க கக்கடி சிரிச்சுக்கிட்டே வெட்டுறாங்க. நீ மாத்திரம் கேக்கு வெட்டும்போது ஹாப்பி பர்த்டே டு யூ அழுதுகிட்டா வெட்டின? நீ சிரிச்சுக்கிட்டே தானே வெட்டின. நானும் உனக்கு பக்கத்தில் நின்று எல்லாம் ஒத்து ஊதுனேன்ல, அப்போ மாத்திரம் உனக்கு கேக்கு இனிச்சிச்சு. என் பேரை வெட்டுற கேக்கு மாத்திரம் உனக்கு வேப்பன மாதிரி கசக்குதா? நான் கேட்பேன்ல, இன்னமும் கொண்டாடுவேன். இந்த வாரமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு போய் என்னைய நான் என் பேரன் என் சுமி என் மகன் எல்லாருமா சேர்ந்து கூட உட்காந்து கூட வெட்டுவோம். அதை கேட்க நீ யாரு? தேவையில்லாமல் இது எதனால இவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. என்னைய இம்மி கணக்கு கேட்குறது, என் சம்பந்தக்காரம்மாவை திட்டுறது, சம்பந்தக்காரம்மா வீட்டில் போய் இவங்க கேக்கு வெட்டினதுக்காக அவங்கள போய் இன்னொன்று தெரியுமா, என்னைய பட்டனை போட்டு விட சொன்னதே இவ தான். இந்த பாரு, நான் வீடியோவே பார்க்கல. ஏன்னா மேக்சிமம் நான் வந்து சுமியை வந்து என்னைக்கு என்னை ஸ்பேனர் எடுத்தாங்களோ, எப்படி சேனல்ல இருந்து கலட்டி விட்டாங்களோ, அதோட அவள் வீடியோ நான் பார்க்கறது இல்லை. இவ தான் வந்து எனக்கு லிங்க் அனுப்பி விட்டு, இந்த பாருங்க நான் அவளை சப்ஸ்கிரைப் கூட பண்ணலை, இவ தான் லிங்க் அனுப்பி விட்டு, இந்த பாருங்க இவங்க பாருங்களேன் கேக்கு வெட்டிக்கிட்டு என்னை திட்டிக்கிட்டு அங்கே பாருங்க குஜால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆடுறாங்க பாடுறாங்க, உன் மகன்கிட்ட போனை போடு அப்படின்னு சொல்லி பட்டனை போட்டு விட்டதே இவ தான். அதுக்கப்புறம் தான் நான் என் மகனுக்கு போனை போட்டேன்.
ஆக இவ எல்லாம் பண்றது பூரா இவ பழி பூரா என் மேல. நீங்க எல்லா பேரும் என்னைய திட்டுறீங்க. எதுக்கு உன் மகன்கிட்ட போய் பட்டனை போட்டு விட்டு கேக்கு வெட்டுற இடத்துல அவங்கள வீட்டை விட்டியே பத்தி விட்டீங்க, எதுக்கு சண்டை ஓட்டிங்க அப்படின்னு சொல்லி. இப்பதான் எனக்கு அந்த வலி வேதனையும் தெரியுது. அந்த பிள்ளை என்ன வேதனைப்பட்டிருக்கும்னு. ஒரு இடத்துல போன இடத்துல ஒரு ஒரு விருந்தாளியா வர்றவங்கள பாதியிலே வந்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பி விடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம். இப்ப நீ இருக்க சூர்யாவுக்கு தான் சொல்றேன். ஒரு வீட்டுக்கு உன்னை ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க, நீ போய் அங்க இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன்ல பாதியிலே கலந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அந்த வீட்டில் இருக்கிற நபர்ல ஒருத்தருக்கு உன்னைய பிடிக்கல. அவங்க வந்து அவங்க மூலியமா போட்டு செய்து எந்திரிச்சிருங்க போதும், என் மையன் வைரான், எங்க வீட்டுக்காரர் திட்டுறாரு, உன் தங்கச்சிகளே உன்னை கூப்பிடுது, நீ போற. ஒரு காவியா வீடுன்னே வச்சுக்கிறோமே ஒரு உதாரணம். போற சாப்பாடு உனக்கு பிரியாணியை செஞ்சு கொடுக்குது, நீயும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது காவியாவுக்கு, அம்மா அவங்க அம்மா, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பயப்படும். ஃபோன் பண்ணி இவங்களை ஏன் கூப்பிட்டு வச்சு வீட்டில் வச்சு சோறு போடுற, கிளம்பு, இந்த பிள்ளை ஏற்கனவே சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த பிள்ளை, பல பேர்கிட்ட இருந்தது, இதை எதுக்கு வீட்டில் ஏற்றுன அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு வார்த்தை சொல்லி அந்த பிள்ளை ஏக்கா, அதாவது எதுக்கு சொல்கிறேங்கிறத இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன், வெயிட் பண்ணுங்க. ஏக்கா இந்த மாதிரி அக்கா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, உங்களை வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட வேணாங்கிறாங்க, நீங்கள் கிளம்புக்கா அப்படின்னு சொன்னால் உனக்கு அந்த இடத்துல மனசு எப்படி வலிக்கும், வேதனை இருக்குமா இருக்காதா? அதை மாதிரி தான் நீயும் ஒரு தப்பு பண்ண ஒரு காலத்தில், இன்னைக்கு திருந்தி வாழ்கிற. அதே மாதிரி சத்யாவும் ஒரு காலத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம். நீ சொன்ன மாதிரி ஆன்லைனில் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், அது நடக்காமல் இருந்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. நீயோ நானோ நேரில் பார்க்கல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நீயே தவறு செஞ்சவ, நான் திருந்திட்டேன், 6 வருஷமா நான் ஒழுக்கமா வாழ்றேன், நான் நல்லவ, நான் ஒருத்தனுக்கே உத்தமியா இருக்கேன், பத்தினியா இருக்கேன், அவர் ஒருத்தருக்கு தான் பாவாடை அவுக்குறேன்னு சொல்றீல. இதே மாதிரி அந்த பிள்ளையும் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ண பிள்ளையாவே இருந்துட்டு போகட்டும். இன்னைக்கு அந்த பிள்ளை திருந்தி ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. வந்த பிள்ளைய நீ இப்படி வந்து அவன்கிட்ட போட்டு விட்டு அவமானப்படுத்தி அவனை அந்த பிள்ளையவும் சுமியவும் வெளியேற்றி விடுறதுனால உனக்கு என்ன லாபம்? அது நீ கேக்கு வாங்கி கொடுக்கல, கேக்கு அவங்க காசில் வாங்கியிருக்காங்க, வீடு அவங்க வீடு, என் சம்பந்தக்காரம்மா வீடு, அவங்களுக்கும் உனக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல உனக்கு என்ன உரிமை இருக்குது? அவங்க கேக்கு வெட்டிட்டு போகிறாங்க, அவங்க சம்பந்தக்காரம்மா, அந்த அம்மா அவங்களுக்கு சரி ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்க விருப்பம். தப்பு செஞ்ச நீயே திரும்பி 6 வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அதே கேட்டகரியில் அதையும் வை, அதே வரிசையில் வச்சே பாரு. நீயே திருந்தி இருக்கும்போது உன்னை ஒரு ஆள் ஒரு மாதிரி சொல்லும்போது உனக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்கள கூப்பிட்டு இன்வைட் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாகி அவங்கள வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய அவங்க நடக்கும்போது அந்த பிள்ளையோட இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு, அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அந்த சுமி அதுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். என்னடா நம்ம பார்த்து அந்த சத்யாங்கிற பிள்ளை வர்றதா ஐடியா இருக்கா இல்லையானே தெரியாது, ஆனாலும் சுமி கூப்பிட்டதுனால தானே வந்துச்சு. அப்போ அந்த இடத்துல யார் யாருக்கு அவமானம்? சுமிக்கும் அவமானம், சத்யாவுக்கும் அவமானம். சரி, நம்ம சொல்லி தானே வந்துச்சு, இல்லைன்னா அந்த பிள்ளை பாட்டுக்கு அந்த வீட்டில் இருந்திருக்கும்ல. எனக்கு அந்த இடத்துல நான் எனக்கு அந்த வலியை உணர்ந்தேன். நான் சத்தியம் ஐயோ, நான் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, நான் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நியாயத்தை பேசுவேன். அந்த பிள்ளை அந்த இடத்துல கூனி குறுகி அது எப்படி நின்றுருக்கும்? எப்பா அந்த பிள்ளை பேசின பேச்சு எனக்கு கண்ணீரை வந்துருச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் அது ஹர்ட் ஆகிருக்கும். தம்பி நான் வந்திருக்கேயா, எனக்கும் பிள்ளை இல்லையா, அப்போ உன் என் பிள்ளையா நினச்சி நான் வந்து இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு வலிச்சிச்சு. சார் நம்ம ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோமே, என் பையனுக்கு ஃபோன் பண்ணது எவ்வளோ முட்டாள்தனம் அப்போ யோசித்தேன் நான் அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்க மேலே ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு காரணமே அதுதான். அவங்க என்ன அதை இந்த பிள்ளை என்னத்தை கொண்டு போக போகுது வாழ்க்கையில், எல்லாம் பாவம் நம்ம பார்த்துட்டோம், சம்பாதிக்கிறோம். அவங்க ஒரு நீ சொல்லியே இன்னைக்கு அந்த பிள்ளை வேறு எந்த ஆப்புக்கும் போக முடியாது. சப்போஸ் அந்த ஒரு ஆப்பில் இருந்த மாதிரி வச்சுக்கிட்டாலுமே இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் 2025 எவனாவது எடுத்து எங்கிட்டாவது வீடியோ போட்டு விட்டானா மான மரியாதை போயிடும். அதுக்கு பேசாமல் ஒரு யூடியூப்புங்கிறது ஒரு நல்ல வேலை, வீடியோ போடுதா லைவ் போடுதா சம்பாரிச்சுட்டு போகட்டும், உன்னைய பேசுதா பேசிட்டு போகட்டும், நீ பாட்டுக்கு விடு, நீ பேசாத, அவங்கள பற்றி பேசாத. அவங்க உன்னைய கண்டென்ட் எடுக்கிறாங்களா, எடுக்கட்டும். எத்தனையோ பேர் எம்புட்டோ இந்த பெட்ரோல் பிச்சை உன்னைய பற்றி தான் பேசி சம்பாரிச்சு எத்தனை லட்சம் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபரோட போய் ஜெயிலில் போய் கிடக்கு. இன்னைக்கு அது சேனலே இல்லை. உனக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், உனக்கு கெடுதல் நினச்சா கெடுதல் நடக்கும் அப்படின்னு கடவுள்கிட்ட விட்டுட்டு போயிரு. நீ திருச்செந்தூர் முருகான்னு கும்புறியில அந்த முருகன்ட்ட பாரத்தை போட்டுட்டு நீ பாட்டு கம்முனு வேலையை பாரு. எதுக்கு 24 ஹவர்ஸும் இதையே நினச்சிக்கிட்டு மன உளைச்சல் ஆகிக்கிட்டு அவன் என்னைய பேசி வீடியோ போடுறா, 4 பேர் உனக்கு அனுப்பத்தான் செய்வாங்க. ஏன்னா உன் விழுதுகளுடைய லட்சணம் அப்படி. எல்லா விழுதுகளையும் சொல்லலை, விழுதுகளில் நல்ல விழுதுகளும் இருக்குது. அந்த விழுதுகள் வந்து என்ன பண்ணும், ஏக்கா
விடுக்கா, அவங்க ஏதோ போட்டு போறாங்க, ஏதோ அண்ணன் பேசிட்டா இருக்கா, ஏதோ சும்மி பேசுன்னு சொல்ற விழுதுகளும் இருக்கு. சில விழுதுகள் இருக்கு விஷ விழுது. அது என்ன தெரியுமா பண்ணுது? அக்கா உன்னைய பேசிட்டாக்கா பேசிட்டாக்கா பேசிட்டாக்கா, அந்த ஓடுகாலி உன்னைய பத்தி அப்படி பேசுறாக்கா இப்படி பேசுறாக்கா, அக்கா அந்த மூக்குப்பொடி உன்னைய வச்சு 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 மூத்திரச்சந்துக்குள்ள வச்சு முட்டை முட்டை செய்யறாக்கா. இப்படித்தான் ஏத்தி ஏத்தி விடுதுக. இதை கேட்டுக்கிட்டு தான் இவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்படி உட்காந்துருக்கான். தூக்கம் இல்லாம நைட்டெல்லாம் பார்க்குறேன் 3:30 மணி வரைக்கும் காதில் ப்ளூடூத்தையும் போட்டுக்கிட்டு அப்படியே செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கா தூக்கம் இல்லாம. காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் கண்ணு செவந்து போய் அப்படியே உட்காந்துருக்கா ஒரு ஓரத்தில். குற்றாலம் போவோமே, என்னப்பா குற்றாலத்துக்கு நான் வரலை, நீ மாத்திரம் வேணா போயிட்டு வா. நான் மாத்திரம் போய் அங்கே போய் என்ன குற்றாலத்தில் என்னை வந்து குனிய வச்சு என்ன கும்மி அடிக்க போகிறாங்களா? நான் கேட்குறேன். குற்றாலத்துக்கு போவோங்கிற பிளானே இப்போ இதாகி போச்சு. நான் ஏன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவி. 4 பேர் பேசத்தான் செய்வேன். நீ பேசாமல் இருக்கிய? உன் வாய்க்கு நீ பேசுகிற, அதே மாதிரி பதில் கொடுக்குறவனு கொடுக்கத்தான் செய்வேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிறது தான் மீடியா. வலைதளம்னு வந்துட்டா வலிக்குதுன்னா முடியுமா? வலிக்கவும் செய்யும், கசக்கவும் செய்யும், கொடுக்குற காசு இனிக்கவும் செய்யும். எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. நேற்று முடிஞ்சு போன விஷயம், நாளைக்கு எதிர்கால விஷயம். அது என்ன நடக்க போகிறது, நடக்குமா நடக்காதுன்னு தெரியாத விஷயம். என் தலைவர் சொன்ன டைலாக் தான். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இந்த நிமிஷம் நீ சந்தோஷமா இருக்கியா, அதை மாத்திரம் பார். அதுதான் உனக்கு நிரந்தரம். நாளைக்கு இன்னைக்கு படுத்து நாளைக்கு காலையில் எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோமாங்கிறது ஆண்டவன் கையில், நம்ம கையில் கிடையாது. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இந்த நாளை இனிமையாக கொண்டாடு, சந்தோஷமா வாழு. குற்றாலத்தில் தண்ணி நல்லா அவளுக்கு தான் குளிக்க வரதா இருந்தால் வா. அதை விட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு அவள் அதை பேசினா இதை பேசினான்னு வாழ்க்கையை கெடுத்துக்கிறாத. முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை. இப்படிங்கிறதுக்குள்ள சொடக்கு போடுறதுக்குள்ள வாழ்க்கை போயிடும். நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த நிமிஷம் இந்த நொடி இனிமே கிடைக்காது. நீ நினைச்சா கூட ரிவர்ஸ் போக முடியாது. டைம் அவுட்டர் அதை என்ன சொல்லுவாங்க, அந்த டைம் மிஷினில் வச்சா கூட நீ திருப்பி போக முடியாது. எல்லாம் முடிஞ்சு போன கதை. அதனால வாழ்கிற காலத்தை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போ. கெட்ட வார்த்தை பேசுறத குறை, யாரை பேசுகிறோங்கிறத பார்த்து பேசு. உனக்கு இன்னைக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கு இந்த மதுரைன்னா, அந்த மதுரை மண்ணில் உள்ளவங்கள தப்பாக பேசாத. கோரிப்பாளையங்கிற ஏரியாவில் எப்படி ஏரியா தெரியுமா? எங்கள் ஏரியா சுப்பிரமணியபுரம், சோலையாளபுரம், எம்கேபுரம், சிம்மக்கல் மாதிரி கோரிப்பாளையம் பயங்கரமான ஏரியா. நீ உட்காந்துக்கிட்டு நீ கோரிப்பாளையத்தை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க. அந்த அம்மாவை வேணாம், அவங்க இப்போ வரைக்கும் எனக்காக தான் பார்க்குறாங்க. சரி, நம்ம மச்சான் கூட இருக்கிறாரு, நம்ம அண்ணன் இருக்கிறாருங்கிறதுக்காக தான் உனக்கு வந்து இந்த மதுரை வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கு இந்த மண்ணு. ஏன்னா வந்தார வாழ வைக்கிற மண்ணு என் மண்ணு. அதனால் யாரையும் உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி தூக்கிடாது. ஆனால் தூக்கி போட்டுச்சுன்னு வையே, இந்த பெட்ரோல் பிச்சையை போட்டுச்சா, மதுரை மண்ணில் வச்சு உனக்கு ஆரம்பிச்சா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வச்சு முடிச்சா, ஆடியோ போட்டா, அதே மதுரை மண்ணில் வச்சு இன்னைக்கு இதே எந்த இது அதெல்லாம் மெடிக்கல் மிராக்கள் மாதிரி ஒரு அதிசயங்க. இந்த மண்ணில் வச்சு உன்னைய ஒருத்தி ஏமாத்தினா, உன்னைய தூக்குனா, உனக்கு துரோகம் பண்ணுனா, அதே மதுரை மண்ணு அந்த பெட்ரோல் பிச்சையை சும்மா விடுச்சா? இந்த மண்ணில் வர்ற அந்த பூமியில் வர்ற தண்ணியை குடிக்கணும், இந்த மண்ணில் விளைஞ்ச அந்த அரிசியில தான் சோறு திங்கணும், அந்த மத்திய சிறைச்சாலையில் ஜெயிலை பார்க்கணும்னு சொல்லி தலையில் ஆண்டவன் எழுதி வச்சு கூப்பிட்டு வந்து எங்கே சுற்றினாலும் பென்சு காரில் ஊர் ஊராக சுற்றினா. கேரளா போனா, அங்கிட்டு போனா, எல்லா ஊர் பக்கமும் சுற்றினா, தமிழ்நாடே சுற்றினா, ஐஸ்கிரீம் தின்னா, குலோப்ஜாம் தின்னா, என்னென்னமோ பண்ணா. கடைசியில் இன்னைக்கு களியை திங்கிறாளா? எந்த மண்ணு? மதுரை மண்ணு, மதுரை மீனாட்சி மண்ணு. இந்த மண்ணில் மாத்திரம் யாருக்குமே துரோகம் நினைக்கக்கூடாது, கெடுதல் நினைக்கக்கூடாது. கெடுதல் நினச்சி பேசுனா கர்மாவை வந்து உடனே ரிப்பீட் காட்டும். வருஷக்கணக்கெல்லாம் தள்ளி போடாது, மாசக்கணக்கெல்லாம் தள்ளி போடாது, நாள் கணக்கில் காட்டி விட்டுருவாங்க மதுரை மீனாட்சி. உண்மையிலே பெருமைப்படுறேன் நான் என் மண்ணுக்கு. எந்த மண்ணில் ஒருத்திய அவன் நல்லவளோ கெட்டவளோ, அவசாரியோ உபச்சாரியோ, ஆனால் உன்னை ஏமாற்றி காரில் ஏற்றி கூட்டு போனால, கூட்டு போனதுக்கு உண்டான பலனை கொடுத்தாரா? ஆண்டவன் கொடுத்தானா? அவுளியாக்கள், சிக்கந்தர் அவுளியாக்கள், திருப்புறகுன்ற முருகன், மதுரை மீனாட்சி, அழகரு, எங்க அழகரு செஞ்சாரா? அதுதான் மதுரை மண்ணோட பெருமை. துரோகம் பண்ணா துரோகத்தோட பரிசா அந்த ஜென்மத்தில் அந்த நிமிஷமே கொடுப்பாரு அந்த ஆண்டவே மதுரை மீனாட்சி அம்மை. புரியுதா? எனக்கு அப்படியே உணர்ச்சி வசமா இருக்கு. பேசுனேன்னா அப்படியே சாமி வந்து அருள் வந்துடும் போல, அப்படி இருக்கு எனக்கு. நிப்பாட்டிக்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன், நீயும் நல்லா இரு, அவங்களும் நல்லா இருக்கட்டும். யாரையுமே வந்து அவச்சொல் பேசாத, பழிச்சொல் பேசாத. வலி வேதனைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இல்லாத வழி அவங்களுக்கு தான் தெரியும். என் பெத்த தாயை 10 வருஷமா பிள்ளை இல்லாதப்ப எம்புட்டு பேர் என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதே வழி தான் அந்த பொண்ணுக்கும், சத்யாவுக்கும். அதே வழி தான் என் சம்பந்தக்காரமாவுக்கும். எல்லாருக்கும் வழி ஒன்று தான். உனக்கு இன்னைக்கு வலிக்கலை,
உனக்கும் ஒரு நாள் ஒரு வழி அந்த ஆண்டவன் கண்டிப்பாக கொடுப்பான், சோதிப்பான். ஆனால் உன்னை கைவிட மாட்டான். நீ அதுக்காக நான் வந்து உனக்கு சாபம் விடலை. ஆண்டவன் உனக்கும் அதே மாதிரி ஒரு சோதனையை கொடுப்பான், இக்கட்டை காட்டுவான். உன் மகன் ரூபத்திலேயோ உன் மருமக ரூபத்திலேயோ ஒரு நாள் நீ திருந்துவ. நம்ம பண்ண தப்பு அன்னைக்கு நம்ம பேசுனதுக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறோம்னு சொல்லி உணர்வ. அதை நீயும் பார்ப்ப, நானும் பார்ப்பேன். இந்த சமுதாயம், இந்த மக்கள், என் தங்கச்சிங்க, என் மாப்பிள்ளைங்க, உன் எதிரிகள், உன் நண்பர்கள், உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகே.